லேசான சாரலான ஒரு மலையை கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தூங்க வைத்தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்ஸலல் கைஸ, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த பத்ர் களத்தில் அந்த முஸ்லிம்களுக்கு நாங்கள் வஅன்ஸல அலைஹிம் ஸகீனா, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை போட்டு விட்டோம். எல்லோரும் நிம்மதியாக படுத்து விட்டார்கள். ஆனால் இங்க தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நின்று மரத்துடைய அடியில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் நாளை வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய, உன்னுடைய பேச்சை பரவக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இவர்களுக்கு வெற்றியை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார்கள். எவ்வளவு பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து அந்த துண்டை மேலே அணிந்து விட்டார்கள், போட்டு விட்டார்கள். அப்போ ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். எல்லோரும் தூங்கி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை. இரவு நேரம் ஒரு நபி, ஒரு படையுடைய தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சாதாரணமாக தூங்க முடியும்? இறைவனிடம் மன்றாடி கேட்டார்கள், யா அல்லாஹ் வெற்றியை கொடு. அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே, பெரியோர்களே. அப்ப துஆ ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஆயுதம். தாருஸ்ஸலாம் என்ற பதிப்பகத்தில் ஒரு அழகான ஒரு உருது புத்தகம். அந்த உருது புத்தகத்தில் ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒரு பழைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சலஃபுடைய ஒரு நல்ல சம்பவத்தை, உண்மையான சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன சம்பவம் என்று சொன்னால், முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக பனு அப்பாசியாவிலிருந்து சில ஆட்சியாளர்கள் கொலை செய்ய சிலரை முன் வந்தார்கள். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் யாரை கொலை செய்ய வேண்டுமோ அவர் ஒரு மைதானத்துடைய நடுவிலே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கிறார். ஆயத்துல் குர்சி, சூரத்துல் யாசீன், இந்த மாதிரி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது குற்றம் இல்லை. அதனால்தான் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து என்னை காப்பாற்று என்று சொல்லாமல் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுடைய வார்த்தையால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார். அந்த நேரத்தில் அவர் அறிவிக்கிறார், என் பக்கத்தில் தான் 2 குதிரைகள் என்னை விரட்டி ஓடி வந்தது. அவர்கள் என் பக்கத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போன அந்த ஆளு? 2 பேருடைய கண்களில் அந்த